இந்த கதையை படித்து முடிக்கும்போது நான் கண்ணீரோடு தாங்க முடித்தேன். நீங்களும் முழுசாக கேளுங்களேன். இந்த 2 பேருக்குமே வயசு 70 இருக்கும். தள்ளாடி தள்ளாடி நடந்து போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தாக்கா ஹாஸ்பிட்டலுக்குங்க. என்ன ஆச்சுனாக்கா, அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா. அந்த பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு இவர் பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்காரு. போயிட்டு டாக்டர் பார்க்குறாரு. டாக்டர்கிட்ட கேட்குறாருங்க, ஐயா ஐயா, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, 3 நாளாக சாப்பிடல, இவங்களை குணப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப புண்ணியமாக இருக்கும் ஐயா அப்படின்றாரு. அந்த டாக்டர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, குணப்படுத்திடுவோன்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் கூட்டு போய் செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சுகரு, கொலஸ்ட்ரால், பிபி எதுவுமே இல்லைங்க, நார்மலாக இருக்கிறாங்க. அந்த டாக்டரும் செக் பண்ணிட்டு இப்படி தாங்க சொல்கிறாரு, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க, கவலைப்படாதீங்க, அவங்க ஒழுங்காக சாப்பிடல இல்லையா, அதுக்காக நான் சத்து ஊசியும் டிப்ஸும் போட்டு விட்றேன், அவங்கள கூட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பாட்டி, ஐயா அப்போனா அவருக்கும் ஒரு பாட்டில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன், அவருக்கும் உடம்பு சரியில்லையா? இல்லை ஐயா, நான் 3 நாளாக சாப்பிடல இல்லையா, அதனால் அந்த கிழவனும் 3 நாளாக சாப்பிடல, அதுதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் அந்த தாத்தாவை பார்த்துட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க, அந்த தாத்தா சொல்கிறாரு, அவங்க இல்லாட்டி நான் என்னங்க பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த காதல் எந்த வயசுமே விட்டு வைக்க மாட்டதில்ல.